கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம். இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் 3 9ஆம் அத்தியாயம் விபத்தின் காரணம். சக்கரவர்த்திய குந்தவி வியப்போட பார்த்தா. இது என்னப்பா இது? கூத்தாடிகள் தானே வேஷம் போட கற்றுக்கணும், ராஜாக்களுக்கு எதுக்கு இந்த வித்தை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டா. ஒரு தேசத்தை நல்லபடியாக பாதுகாக்கணும்னா அதுக்கு பல கலைகள் தெரிஞ்சிருக்கணும், முக்கியமாக வேஷம் போடுறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் பிரஜைகளோட மனோபாவம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் சத்ருக்கள் பற்றின ரகசியங்களை கூட தெரிஞ்சுக்க முடியும். நாட்டில் குற்றங்கள் நடக்கிறதையும் தடுக்கலாம் அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது குந்தவி நடுவில் குறுக்கிட்டா. இப்போ எந்த குற்றத்தை தடுக்கிறதுக்காக இந்த வேஷம் போட்டிருக்கீங்க? நான் ஏதாவது குற்றம் செஞ்சுட்டேனா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டா குந்தவி. சந்தேகமே இல்லை குந்தவி, நிச்சயமா நீ பெரிய குற்றம் தான் செஞ்சிருக்க. உன்னால நேற்று ராத்திரி 4 பேருக்கு மரணம் நிகழ்ந்துச்சு அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னதும் குந்தவிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இது என்னப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாதே. ஆமாம், உனக்கு ஒன்றும் தெரியாது. அயல் தேசத்திலிருந்து வந்த ரத்ன வியாபாரி ஒருத்தனை நேற்று நீ அரண்மனைக்கு வர சொன்னியா? ஆமாம் சொன்னேன். அது குற்றமா? அவங்கிட்ட நீ யாருன்னு சொல்லாமல் குந்தவி தேவியோட தோழி அப்படின்னு சொன்னியா? உண்மைதான். அதனால் என்ன? அதனால தான் ஆபத்து வந்தது. இந்த ரத்ன வியாபாரிக்கு அதுக்கப்புறம் யாரோ நீ தான் சக்கரவர்த்தியோட மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் இதில் ஏதோ அபாயம் இருக்குது அப்படின்னு மிரண்டு போய் அவசரமாக உறையூருக்கு காட்டு வழிப்பாதையாக போயிருக்கான். உறையூருக்கா அப்படின்னு குந்தவி ஆச்சரியமாக கேட்டா. இல்லைப்பா, ரத்ன வியாபாரி காஞ்சிக்கு வராமல் உறையூருக்கு ஏன் போனா? அங்கே அரண்மனையில் கூட யாரும் இல்லையே. அந்த ரத்ன வியாபாரியோட தாயார் உறையூரில் தான் இருக்காங்களாம். அவங்கள பார்க்கறதுக்கு தான் இவன் கிளம்பியிருக்கான். குந்தவி ஏதோ சொல்ல வாயெடுத்தவ பல்ல கடிச்சுக்கிட்டு மௌனமாக நின்னான். அந்த ரத்ன வியாபாரி உண்மையிலே விக்ரமன் தானோ அப்படின்னு அவன் மனசில் எழுந்த சந்தேகம் இப்போ ஊர்ஜிதமாயிடுச்சு. அந்த சந்தேகம் தன்னோட தந்தைக்கும் ஒரு வேளை வந்திருக்குமோ அப்படின்னு யோசிச்சா. தான் ஏதாவது ஏடாகுடமாக பேசி அவருடைய மனசில் இந்த சந்தேகத்தை எழுப்பக்கூடாது அப்படின்னு தீர்மானமாக இருந்தா. அப்பா, அப்புறமா அங்கே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா. காட்டு பாதையில் இரவு நேரம் அவன் போகும்பொழுது திடீர்னு 4 பேர் அவனை சூழ்ந்துட்டு வாளால் தாக்கினாங்க. ஆனால் அந்த ரத்ன வியாபாரியும் லேசுப்பட்டவன் இல்லை. 3 பேரை அவனே தீர்த்து கட்டிட்டான். 4வது ஆள் இந்த வாளுக்கு இரையானா அப்படின்னு சக்கரவர்த்தி தன்னோட வாளை சுட்டி காட்டினாரு. ரொம்ப வியப்போட குந்தவி கேட்டா, நீங்கள் எப்படிப்பா அந்த சமயத்தில் அங்கே போய் சேர்ந்தீங்க அப்படின்னு. இல்லைன்னா இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை இப்படி நிர்வகிக்க முடியுமா? ரொம்ப தற்பெருமை பேசிக்காதீங்க. நரசிம்ம சக்கரவர்த்தியோட ராஜ்யத்தில் திருட்டே கிடையாது அப்படிங்கிற பேர் இப்போ என்ன ஆச்சு? காஞ்சிக்கும் மாமல்லபுரத்துக்கும் இவ்வளோ சமீபத்தில் திருடர்கள் ஒரு அயல் நாட்டு வியாபாரியை தாக்கியிருக்காங்க. நானும் உன்ன மாதிரி தான் முதல்ல அவங்க திருடர்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலே அவங்க திருடங்க கிடையாது. பின்ன யார் இவ்வளோ துணிச்சலான காரியத்தை செஞ்சது? நீ அந்த ரத்ன வியாபாரி முகத்தை நல்லா பார்த்தியா? அப்போ என்ன தெரிஞ்சது? குந்தவி மென்னு முழுங்கி ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னான். அவன் முகத்தில் இருந்த ராஜகலையை கூடவா நீ கவனிக்கல அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டதும் ஒருவேளை அவன்தான் விக்ரமன்னு இவரை கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு பயந்தா. சக்கரவர்த்தி உடனே நரபலி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ராஜ லட்சணங்கள் பொருந்தியவரை தான் தேடுவாங்க அப்படின்னு சொன்னார். ஐயோ அப்படின்னு அலறிய குந்தவி, அப்பா, நம்ம நாட்டில் இன்னுமா இந்த மாதிரி பயங்கரம்லாம் நடந்துட்டுருக்கு? ஆமாம் குந்தவி, இந்த பயங்கரமான மூட நம்பிக்கையை ஒழிக்கிறதுக்கு நானும் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் வெற்றி கிடைக்கல. பாவம் அந்த சாது ரத்ன வியாபாரி இப்படி ஆபத்தில் போய் மாட்டிக்கிட்டாரே. நீங்கள் அந்த சமயத்தில் அங்கே போகலன்னா என்ன ஆயிருக்கும்? அவன் ஒன்றும் அப்படி சாது கிடையாது குந்தவி, அவனும் ஒரு திருடன் தான். அதனால தான் இப்படி ஒரு ஆபத்தில் போய் மாட்டியிருக்கான். குந்தவிக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்றுடும் போல இருந்தது. நிஜமாவாப்பா? அந்த ரத்தினங்கள் எல்லாம் அவன் திருடிட்டு வந்தானா? இல்லை குந்தவி, அவன் ரத்தினங்களை திருடலை, ஆனால் வேறொரு திருட்டுத்தனம் பண்ணான். நம்ம சிற்பிகள் எல்லாரையும் ஆசை காட்டி அவன் வசிக்கிற தீவுக்கு கூட்டிகிட்டு போக பார்த்தான். இது எவ்வளோ பெரிய குற்றம்னு தெரியும்ல உனக்கு? அந்த முயற்சியில் தான் அவன் தன்னுடைய மூட்டையை தூக்கிறதுக்கு ஒரு ஊமைக்குள்ளனை வேலைக்கு அமர்த்தினான். ஆனால் அந்த குள்ளன் மேலே எனக்கு ஏற்கனவே சந்தேகமாக இருந்தது, அவன் காபாலிகர்களோட ஆளாக இருப்பானோன்னு. ஆனால் அது உண்மையாயிடுச்சு. குள்ளன் ரத்ன வியாபாரியை ஏமாற்றி உறையூருக்கு காட்டு வழியாக போக சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கான். நான் மட்டும் சரியான நேரத்தில் அங்கே போகலனா என்ன ஆயிருக்கும்? அப்புறம் அங்கே என்ன ஆச்சப்பா? ரத்ன வியாபாரி இப்போ எங்கே? அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவனை தன்னுடைய குதிரை மேலே ஏறி உறையூருக்கு அனுப்பி வைத்ததையும் சொன்னார். ரத்ன வியாபாரி உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு கேட்டா குந்தவி. அவனுக்கு தெரியாது. ஏன் கேட்குற?
இல்லை உங்கள் வேஷம் எவ்வளோ தூரம் பழிச்சுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்பா, ஒரு விஷயம் சொல்லணும். அண்ணா உறையூரை பார்த்ததே இல்லைல்ல, அதனால் நானும் அண்ணனும் உறையூருக்கு போகலான்னு யோசிக்கிறோம். ஆனந்தமாக போயிட்டு வாங்க. உறையூர் அப்படின்னு சொன்னதும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நேற்று மாமல்லபுரத்தில் மாரப்ப பூபதியை பார்த்தேன். அவன் எங்கே இங்கே வந்தான்? உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும்பா. மாரப்ப பூபதியை நானும் அண்ணாவும் தான் வர சொல்லியிருந்தோம். எதுக்காக? அச்சுதவர்மர் தன்னோட தேகம் மெலிஞ்சு போச்சு, ராஜ காரியங்கள் எல்லாம் கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு மேலே அண்ணா மாரப்ப பூபதியை வரவழைச்சு சோழ நாட்டோடைய சேனாதிபதி பதவியை திரும்ப அவருக்கே கொடுத்துட்டாரு. ஓஹோ அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தி மறுபடியும் ஆழ்ந்த யோசனையில் மூழ்கிட்டாரு. இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு குந்தவியும் தன்னோட யாழை எடுத்து சோகமான ஒரு இசையை வாசிக்க ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.